திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் நிறுவன அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னை பாண்டி பஜாரில் உள்ள ஜெகத் ரட்சகனின் நிறுவன அலுவலகத்தில் சோதனை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். சென்னை பாண்டி பஜாரில் உள்ள திமுக எம்பி ஜெகத் ரட்சகனின் நிறுவனத்தின் அலுவலகத்தில் சோதனை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய நண்பர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். தற்போது திமுக எம்பி ஜெகத் ரட்சகனின் நிறுவன அலுவலகத்தில் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் தொடர்புடைய அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், எதன் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது? பின்னணி என்ன? பலா, தற்போது கிடைத்த அண்மை தகவல், இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை, கரூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வந்ததாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வந்த ஒரு அண்மை செய்தி, திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் அலுவலகத்தில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பாண்டி பஜார் தினத்தெருவில் உள்ள அக்காடு என்ற நிறுவனத்தில் சரியாக 1 மணியிலிருந்து இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். எழும்பூர் தாளமுத்து நடராஜர் மாளிகையில் அமைந்துள்ள தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இன்று மதியம் 1 மணி முதல் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அதிகாரிகள் இந்த சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே வேலை வாங்கி தருவதாக கூறி, போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் கடந்த 2023ஆம் ஆண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு தற்போது உச்சநீதிமன்ற ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் தற்போது டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையில் ஆழ்வார்பேட்டை வெங்கட்ரத்னம் சாலையில் உள்ள காசி என்பவரது வீட்டில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இவர் மின்சார வாரிய மூத்த அதிகாரி அவர். அதே போன்று 1000 விளக்கு கிரீன் சாலையில் உள்ள SNJ குரூப்ஸ் அலுவலகத்திலும் சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தற்போது தகவல் அளித்திருக்கிறார்கள். இந்த SNJ குரூப் என்பது அரசு மது ஒப்பந்ததாரர் SN ஜெயமுருகன் என்பவருக்கு சொந்தமான நிறுவனமாகும். இங்கேயும் இன்று காலை முதல் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இது மதுபான நிறுவனமாகும். இந்த நிறுவனத்தில் தான் இன்று சரியாக 1 மணியிலிருந்து சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று தமிழ்நாடு தலைமை அலுவலகம் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக எழும்பூரில் அமைந்திருக்கக்கூடிய தாளமுத்து நடராசர் மாளிகையில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சோதனையின் பின்னணி, டாஸ்மாக் அரசு மதுபானத்தில் ஊழல் செய்திருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சோதனையின் முடிவில் தான், முழுமையான சோதனையின் முடிவில் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் இந்த அரசு மதுபான டாஸ்மாக் இதற்கும் உள்ள தொடர்பு என்ன, அதாவது பின்னணியில் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது வேறு வகையில் ஏதேனும் முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தும், அதே போன்று அரசு மதுபான ஒப்பந்ததாரர்கள் வீட்டிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதால் எந்தெந்த வகைகளில் முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான முழுமையான தகவல்கள் வெளிவரும் என தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, அன்பரசன், அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் சோதனை நடைபெற்று வரும் நிலையில் இந்த சோதனையோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறதா? நிச்சயமாக அவர் ஏற்கனவே சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அவர் கைதாகி கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அவர் கைது செய்யப்பட்டார். குறிப்பாக அப்போது மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராகவும் அதே போன்று மின்சாரத்துறை அமைச்சராகவும் அப்போது இருந்தார். இவர் குறிப்பாக கடந்த 2023ஆம் ஆண்டில் கைது செய்யப்பட்ட வழக்கின் பின்னணி, போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பின் அந்த வழக்கானது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைக்கு மாறி அந்த வழக்கில் தான் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் தான் தற்போது டாஸ்மாக் அப்போது அவர் அந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மதுவிலக்கில் அதிக அளவு முறைகேடு நடந்திருப்பதாக கிடைக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தான் தற்போது இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இதன் அடிப்படையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களாக கருதப்படும் கரூர் ராயலூர் பகுதியில் வசிக்கும் கொங்குமேஸ் உரிமையாளர் மணி மற்றும் கரூர் ஆத்தூர் பிரிவு அருகே கோதை நகரில் வசித்து வரும் சக்திமேஸ் உரிமையாளர் சக்திவேல் மற்றும் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளரும் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரருமான MCS சங்கர் வீடு ஆகிய இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னையில் ஆழ்வார்பேட்டை வெங்கட்ரத்னம் சாலையில் உள்ள காசி என்பவரது வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போன்று மதுபான மொத்த ஒப்பந்ததாரரான SNJ குரூப்ஸ் அலுவலகத்திலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 1000 விளக்கு கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய இந்த SNJ குரூப் ஆனது பல்வேறு மதுபானங்களை அரசில் இருந்து நேரடியாக
ஒப்பந்தம் எடுத்து அதனை கொள்முதல் செய்து மொத்த விற்பனையில் ஈடுபட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் தொடர்புடைய இந்த நிறுவனத்திலும் அகாட் என்ற நிறுவனத்திலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போன்று தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. மொத்த சோதனைக்கு பிறகுதான் அதாவது செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் என்னென்ன முறைகேடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, குறிப்பாக அந்த டாஸ்மாக் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையில் என்னென்ன மாதிரியான முறைகேடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வளவு கொள்முதலில் எவ்வளவு முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்த முழுமையான தகவல்கள் வெளிவரும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, SNJ என்ற மிக பிரபலமான மதுபான ஆலையை நடத்தி வரக்கூடியவர், திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவர், திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் தொடர்புடைய அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். என்ன காரணத்திற்காக சோதனை, எதன் அடிப்படையில் சோதனை என்பது அமலாக்கத்துறையின் விளக்கத்திற்கு பிறகே தெரியவரும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.